காதலனின் சடலத்தை திருமணம் செய்த இளம்பெண் மகாராஷ்டிராவை அதிர வைத்த ஆணவ கொலை. டிஜிட்டல் மயமான இந்த காலத்துல நம் நாட்டுல ஜாதி மதம் இந்த பிரச்சனை அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் தீவிரமாவே போயிட்டு இருக்கு. பெரும்பாலான மாநிலங்கள்ல சாதிய தீண்டாமை ஆணவ கொலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. மகாராஷ்டிராவுல ஜாதி மாறி காதலிச்ச பெண்ணுடைய வாழ்க்கை என்னாச்சுன்றத பார்க்கலாம். அந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பா அவங்களுடைய காதலை ஆணவ கொலை செஞ்சனால தடுத்துட்டாங்க. தன்னுடைய காதலனோட சடலத்தோட திருமணம் செஞ்ச சம்பவம் தான் அதிர்வலைய ஏற்படுத்தி இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஆன்ஷல் மமித்வார் அப்படின்ற 21 வயது பெண் சக்சம் டேட் அப்படின்ற ஆணும் கடந்த 3 வருடங்களாக காதலிச்சிருக்காங்க. 2 பேருமே விரைவில் திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. மமீத்துக்கும் சக்சம் அப்படின்ற சகோதரன் மூலமா நிறைய அறிமுகங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா 2 பேருமே வெவ்வேறு சமுதாயம் அப்படின்றனால இதுக்கு மமீதுடைய குடும்பம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவரோட அப்பா அம்மா சகோதரர்கள் அது மட்டும் இல்லாம திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாலுமே மமிதா தன்னுடைய காதல் விவகாரத்துல உறுதியா இருந்து சக்சம் டேட்டை திருமணம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொன்னபடி 2 பேருமே திருமணம் செய்யறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க. இதனால பெண்ணுடைய குடும்பத்தினர் எல்லாருமே ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆஞ்சலின் அண்ணன் ஹிமேஷ் இருக்கார் இல்லையா, அவரை துப்பாக்கியால சுட்டிருக்காங்க, கற்களால போட்டு அடிச்சிருக்காங்க, தலைப்பகுதி கடுமையான காயம். இது எல்லாமே சம்பவ இடத்துல உயிரிழப்போட சேர்ந்து நடந்திருக்கு. இது தொடர்பான காவல்துறையினர் ஹிமேஷ், ஆன்சலின் மற்றொரு சகோதரர் ஷாஹில் எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஹிமேஷ் 2 பேருமே நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. ஏராளமான வழக்குகளை சரித்திர பதிவோட குற்றவாளியா ஆக்கியிருக்காங்க. ஸோ உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இறுதி சடங்கு சமயத்துல பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த புள்ளைக்கு மஞ்சள் பூசினது, நடந்திருக்கக்கூடிய குங்குமத்தை வைக்கக்கூடிய தருணம், இது எல்லாமே ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தங்களுக்குன்னே அதிகாரப்பூர்வமான திருமணம் நடந்திருக்க மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து ஆன்சல் மமித்வார் செய்தியாளர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மரணத்தின் போது கூட எங்கள் காதல் வென்றுவிட்டது, என் அப்பாவும் அண்ணனும் தோற்றுவிட்டார்கள், எங்கள் காதல் இப்போதும் உயிருடன் தான் இருக்கிறது, என் வாழ்வின் மீதி நாட்களை சக்சமின் மனைவியாக நான் கழிப்பேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. அந்த பொண்ணுடைய நிலைமையை நினச்சி வருத்தப்படுறதா, அவங்க குடும்பத்தை நினச்சி கோவப்படுறதா, சுற்றி இருக்க சமூகத்தை பார்த்து வருத்தப்படுறதான்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.